ப்ரேயர் பிரார்த்தனையாக இருக்கும். ஓம் நமச்சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். அதாவது ராசி சக்கரம், ராசி சக்கரம். சக்கரம்னாலே சுழற்சி அப்படின்னு அர்த்தம். சக்கரம் அப்படின்னாலே சுழலுதுன்னு அர்த்தம். சுழல்றதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று ஃபார்வேர்டு, ஒன்று பேக்வேர்டு. உன்னால் முன்னோக்கி நகர்தல், இன்னொன்று பின்னோக்கி நகர்தல். ரெண்டு இயக்கங்கள் இருக்கு. நகர்ச்சியில் ரெண்டு நகர்வு இருக்கு. முன்னோக்கி நகர்றதுக்கு நேர் சுற்று அப்படின்னு அர்த்தம். பின்னோக்கி நகர்றது எதிர் சுற்று அப்படின்னு அர்த்தம். இன்னும் நம்ம தெளிவாக சொன்னோம் அப்படின்னா வளச்சுற்று, இலச்சுற்று. வடம், இடம். வளமாக சுற்றுறது, இடமாக சுற்றுவது. நம்ம ஒரு ஆலயத்துக்கு போனோம்னா வளமாக சுற்றுவோம். வளமாக சுற்றுவதன் நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவது. அதுக்கு பேர் வளச்சுற்று அப்படின்னு அர்த்தம். இடமாக சுற்றுவது ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்தின் அந்த விக்கிரகமானது நமது வலது கை பார்த்துக்கிட்டு சுற்றணும்னா வளச்சுற்று. அந்த ஆலயத்தினுடைய விக்கிரம் இடது கை பார்த்து சுற்றணும்னா அதுக்கு பேர் இடச்சுற்று அப்படின்னு அர்த்தம். ஒரு அடுப்பில் ஒரு தோசைக்கல்ல வலமாக சுற்றுறோம் அப்படின்னா பாருங்கள், இப்படி சுற்றுவோம். தோசை எப்படி சுற்றி அப்படியே பெருசாக இருக்கும். இப்படி சுற்றணும்னா எடுத்துட்டு வரும். ஆமாம், அதைத்தான் நம்ம என்ன செய்யணும்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிளாக் வைஸ் அப்படிங்கிறது நேராக போகிறது, நேர் சுற்று அப்படின்னு. இப்போ ஒரு வயர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வயரை ரெண்டு வயரை இப்போ பின்னிருப்பாங்க. அதை பின்னும்போது இடச்சுற்றா பின்னா பின்னிக்கிறோம், வளச்சுற்றா எடுத்தோம்னா எடுத்துக்கிறோம். ஒரு மரத்தில் ஒரு கொடி இடச்சுற்றா போனோன்னா அப்படியே மேலே போகும், வளச்சுற்றா வந்துச்சுன்னா வந்துடும். அப்போ இடச்சுற்று என்பது ஒரு பிரச்சனை அப்படின்னு. அதனால தான் கோள்களை 7 கோள்கள் கிளாக் வைஸ் பிளானட், கிளாக் வைஸாக சுற்றுகிறது. 2 கோள்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ், ராகு கேது. அப்போ 2 ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கிறது பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். அப்போ கிளாக் வைஸில் இருக்கிறது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படின்னு அர்த்தம். அதனால் இப்போ நம்ம ஜாமக்கோள் ஆருடத்தில் ராசி சக்கரம், ராசி சக்கரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சக்கரம்னா சுழலுது. மீனத்திலிருந்து பயணத்தை நாம் மேற்கொள்வையானால் அது வளச்சுற்று. அதாவது மீனம் இல்லை, மீனத்திலிருந்து ஏற்படுத்தினா அது இடச்சுற்று. மேசத்திலிருந்து நாம் சுற்ற தொடங்கினோம்னா அது வளச்சுற்று. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இப்படி சுற்றி வந்தோம்னா அது வளச்சுற்று. அது கிளாக் வைஸ். மீனத்திலிருந்து நம்முடைய பயணத்தை மேற்கொண்டால் அது இடச்சுற்று, ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ
360 டிகிரி கொண்டது ஒரு ராசி சக்கரம். 360 டிகிரி. ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரியை கொண்டுள்ளது. ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரியை கொண்டுள்ளது. அப்போ மேசம் அப்படின்னா 30 டிகிரி, ரிஷபம்னாலும் 30 டிகிரி, எல்லாமே 30 டிகிரியாக இருக்கிறதுனால 12 30 360. இதை மேசம் 30 அப்படின்னா அதோட சேர்த்து ரிஷபம் சேர்த்தோம்னா 60. அப்போ 60 மைல், 360 மைல் கொண்டது இந்த ராசி சக்கரம் அல்லது கிலோமீட்டர். 360 கிலோமீட்டர் கொண்டுள்ளது. இந்த 360 கிலோமீட்டரில் ஒவ்வொரு ராசிக்கும் 30 கிலோமீட்டர் உள்ளது. அப்படி மனசில் வச்சுக்கணும். இதில் ஜாம கிரகம் என்ற ஒரு பேருந்து, ஒரு வாகனம், ஒரு வெஹிக்கிள், உதயம் என்ற ஒரு வெஹிக்கிள், ஆருடம் என்ற ஒரு வெஹிக்கிள், கவிப்பு என்ற ஒரு வெஹிக்கிள், 4 வெஹிக்கிள்ஸிற்கு வாகனங்கள் உள்ளன. இந்த வாகனத்தை நாம் 2ஆக பிரிக்கிறோம். ஜாம கிரகமும் கவிப்பும் இடச்சுற்றாக சுற்றுகிறது, ஆன்டி கிளாக் வைஸ். மீனத்திலிருந்து தன் பயணத்தை தொடங்கும். உதயமும் ஆருடமும் மேசத்திலிருந்து பயணத்தை தொடங்கும், வலச்சுற்றாக சுற்றும். இது அடிப்படை. இப்ப உதயம் என்பது இந்த ராசி கட்டத்தில், உதயம் என்பது லக்னம், ஆருடம் என்பது ராசி சந்திரன். உதயம் இந்த 30 டிகிரியை கடக்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. அப்படின்னா 1 டிகிரியை கடக்க 2 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது. உதயம் 1 டிகிரி நகரணும் அப்படின்னா 2 நிமிஷம். அப்போ இந்த உதயம் என்ற வாகனம் இந்த 1 டிகிரி என்ற கிலோமீட்டரை கடக்க 2 நிமிஷம் எடுத்துக்கொள்கிறது. அப்போ ஒரு ராசியை கடக்க 1 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப அடுத்து ஆருடம் என்பது 6 டிகிரியை கடக்க 1 நிமிஷம் எடுத்துக்கொள்கிறது. அப்ப இந்த 30 டிகிரியை கடக்கிறதுக்கு 5 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது ஆருடம். அப்போ இதில் ஆருடம் என்பது ஃபாஸ்ட் மூவிங்கா, சூப்பர் ஃபாஸ்ட்டாக, உதயம் ஃபாஸ்ட்டாக போகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். அப்போ மெதுவாக நகர்வது உதயம், வேகமாக செல்வது ஆருடம். அப்போ அதிக சக்தி வாய்ந்தது, அதிக பலம் ஆருடத்துக்கு உண்டு. ஏன்னா 6 டிகிரியை 1 நிமிஷத்தில் கடந்துருது. ஒரு ராசியை 5 நிமிடத்தில் கடந்து விடுகிறது. அப்ப வேகமாக நகரக்கூடிய ஒன்று ஆருடம், மெதுவாக நகரக்கூடியது உதயம். அப்போ உதயம் என்பது ஒரு ராசியை கடக்க 1 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. 1 டிகிரியை கடக்க 2 நிமிஷம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னு என்ன செய்யணும்? 5 நிமிஷத்துக்கு, ஒரு 10 நிமிஷத்துக்கு உதயம் எத்தனை டிகிரியை கடக்கும் அப்படின்னு என்ன செய்யணும்? 10 நிமிடத்தை 2ஆல் வகுக்கணும். 10 நிமிடத்தை 2ஆல் வகுத்தோம்னா 5,
வரும். 5 டிகிரி ஆகும். இப்போ அரை மணி நேரத்தில் உதயம் எத்தனை டிகிரியை கடக்கும்? அரை மணி நேரம் என்பதை நிமிஷமாக மாற்ற வேண்டும். 30 நிமிடம். அதை 2ஆல் வகுக்க வேண்டும். 15 டிகிரியில் கடக்கும். இப்போ 40 நிமிடத்தில் உதயம் 40 நிமிடத்தில் எத்தனை டிகிரியை கடக்கும்? 20 டிகிரியை கடக்கும். இப்போ ஆறுடத்துக்கு வந்துடுவோம். ஆறுடம் 6 டிகிரியை 1 நிமிடத்தில் கடக்கிறது. 1 நிமிஷத்துக்கு 6 டிகிரி கடந்தது. ஐயா இல்லை, நம்ம உள்ளே வந்துருங்க. நீங்கள் அதில் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடணும். வாங்க. ஆறுடம் ஒரு 6 டிகிரியை 1 நிமிஷத்துக்கு 6 டிகிரி, 1 நிமிஷத்துக்கு 6 டிகிரி அப்படியே ஓடி போயிடும். அப்போ 3 நிமிஷத்துக்கு ஆறுடம் எத்தனை டிகிரியை கடக்கும்? 18 டிகிரி கடக்கும். அப்போ ஆறுடம் என்பது 1 நிமிடத்தில் 6 டிகிரியை கடக்குது. எழுதி வச்சுக்கணும். ஆறுடம் 1 டிகிரியை கடக்க 6 டிகிரியை கடக்க 1 நிமிஷம் எடுத்துக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ 4 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி ஆறுடம் கடக்கும்? 24 டிகிரி. 24. சரி. இப்போ 10 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரியை கடக்கும்? 60 டிகிரியை கடந்து விடும். இப்போ இது புரிஞ்சுச்சா? நான் நம்ம சொல்றது கான்செப்ட். அப்போ உதயம் என்பது 1 டிகிரியை கடக்கணும்னா 2 நிமிஷம் எடுத்துக்கிறது. ஒரு உதயம் என்பது ஒரு டிகிரி அப்படி கடக்குன்னா 2 நிமிஷம். உதயத்தை எப்பவுமே டிவைட் பண்ணணும், ஆறுடத்தை எப்பவுமே மல்டிப்ளை பண்ணணும். அப்படி இல்லைம்மா, இதை மனசுல உள்வாங்கிக்கோங்க. எதை 1 நிமிஷம் 6 டிகிரியை 1 நிமிஷத்துல ஆறுட கடக்கும், அதுதான் மனசுல. அவ்வளவுதான். உதயம்ங்கிறது 1 டிகிரியை 2 நிமிஷம் கடக்கும். அப்போ 1 டிகிரியை கடக்கிறதுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கிருச்சுன்னா மல்டிபிள் பண்ணுறோம். அதே மாதிரி நிமிஷத்தை சொல்லிட்டோம்னா என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது புரியுதான்னு மட்டும் நல்லா பார்த்துக்கணும். இது உதயம். கவிப்பு இது ஆறுடம் எப்படி போகுதோ அதே மாதிரி 6 டிகிரியை 1 நிமிஷத்தில் கவிப்பும் நடந்துடும். இது ரெண்டும் ஒரே மாதிரி. இதனுடைய வேகமும் அதனுடைய வேகமும் ஒன்று. ஆறுடமும் கவிப்பும். ஜாம கிரகமும் உதயமும் ஒன்றும் ஒரே மாதிரி. ஜாம கிரகம் 1 டிகிரிக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கிறது. 1 டிகிரியை கடக்க ஜாமமும் 2 நிமிஷம் எடுத்துக்கிறது. உதயம் என்பது கிளாக் வைஸாக வரும். ஜாமா பிளானட் ஆன்டி கிளாக் வைஸாக பயணிக்கிறது. இவ்வளவுதான். இப்போ இதுவரை புரிஞ்சுச்சா மனசுக்குள்ள? ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். ராசி மண்டலத்தை மீனம் முதல் ஜாம கிரகம் வெளியில தான் போடணும், உள்ள போடக்கூடாது. ஜாம கிரகத்தை வெளியில் தான் நாம் போட வேண்டும், உள்ள போடக்கூடாது. வெளியில் போடும்போது டிகிரியை மட்டும் போடணும். ஆனால் அது எங்கே அப்படின்னா
இந்த 8 ஜாமத்துக்குள்ளே நீங்கள் போட்டால் போதும், அது டிகிரி மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்ம பார்த்துக்கிறோம் இந்த ராசி மண்டலத்தை. இந்த ராசி மண்டலம் என்பது ஒரு பாதை, ஒரு ரூட்டு, 360 கிலோமீட்டர் உள்ள ஒரு ரூட்டு. இப்போ ட்ரெயின் இருக்குன்னா அந்த ட்ரெயின் முன்னாடியும் போகும் பின்னாடியும் போகும். பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் என்ஜின் முன்பக்கமும் நகரும் பின்பக்கமும் ஓட்டலாம். ட்ரெயின் இங்கே பார்த்துருக்கீங்களா? ட்ரெயினுடைய அந்த இன்ஜின் வந்து முன்னாடியும் செல்லும் பின்னாடியும் வரும். அது மாதிரி ஜாம கிரகம் என்பது பின்னோக்கி செல்லக்கூடிய விஷயம். இப்ப இந்த ராசி சக்கரத்தை மீனம் என்ற ஒரு ராசி, ஜாம கிரகத்தை பத்தி இப்ப பேச போறோம். இந்த மீனம் என்ற ராசியில் 30 டிகிரி மீன ராசியில் உள்ளது. 30 டிகிரி மீன ராசியில் உள்ளது. ஆனால் 360 டிகிரியிலிருந்து கழிக்க வேண்டும் 30. அப்போ 30 டிகிரினா 360 டிகிரியிலிருந்து 330 டிகிரி வரைக்கும் மீன ராசி. இது புரியுதான்னு பாருங்க. மீன ராசி என்பது 360 டிகிரியிலிருந்து 330 டிகிரி வரை குறைத்து கொண்டே வரும். 360 அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஜாம கிரகம் 360 டிகிரியில் காலையில் 6 மணிக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளும். அன்றைய கிழமைநாதர், நல்லா கவனிக்கணும், அன்றைய கிழமைநாதர். இன்னைக்கு என்ன கிழமை? காலையா இருக்கலாம், மாலை 6 மணியா இருக்கலாம். காலை 6 மணியா இருந்தாலும் சரி, மாலை 6 மணியா இருந்தாலும் 360 டிகிரியில் ஜாம கிரகம் இருக்கும். இன்னைக்கு யாராவது சொல்லுங்க, இன்னைக்கு வாட் இஸ் டுடே? இன்னைக்கு என்ன கிழமை? அன்று இன்றைய கிழமைநாதர் யாரு? இன்னைக்கு வாராதிபதி யாரு? சுக்கிரன் என்ற அந்த சுக்கிரன் என்ற ஜாம கிரகா மீன ராசியில் 6 மணியிலிருந்து தன் பயணத்தை மேற்கொள்ளும். 6 மணிக்கு ஆரம்பிச்சிடும். காலையா இருந்தாலும் சரி, இரவா இருந்தாலும் 6 மணிக்கு துவங்கிடும். 360 டிகிரியில இருக்கும். 360 டிகிரியில் இருக்கும். இப்போ 6 மணி 1 நிமிஷம் முன்னாலே இந்த 360லிருந்து 2 நிமிஷத்தை மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ண எத்தனை வந்துடும்? 358. இப்போ 6 மணி 10 நிமிஷம்னா எத்தனை டிகிரியில் ஜாம கிரகம் மைனஸ் பண்ணி வந்துடும்? ரிவர்ஸில் 20 நிமிஷம் சொல்லப்படாது. அந்த 340 வந்துடும். இப்போ 10 நிமிஷம் சொன்ன உடனே அதை 2ஆல டிவைட் பண்ணோம்னா எத்தனை டிகிரி? 10 நிமிஷம்னால 5 டிகிரி. அதாவது 360 டிகிரியை 10 நிமிஷத்தில் ஜாம கிரகம் ரிவர்ஸில் வருதுன்னா 10 நிமிடம்னாலே 1 நிமிடத்துக்கு 2 டிகிரி. அப்போ 2ஆல வகுக்கணுமா இல்லையா? அதாவது 2ஆல வகுத்தோம்னா 10 நிமிஷத்தை 2ஆல வகுத்தோம்னா எத்தனை டிகிரி? 10 × 2 இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது, இன்ட்டுல சொல்லக்கூடாது. 10 இன்ட்டு டிவைடு 2 5 டிகிரி நகரும். அப்போ 360 60ல 5 கழிச்சிட்டோம்னா ஒரு நிமிஷத்துக்கு 2 டிகிரி நகருது. 2 டிகிரி நகருது. அப்போ 10 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி நகரும்? 5 தடவை நகரும். இப்ப மனசுக்குள்ள எப்படி வச்சுக்கிறணும்? நிமிடம்னு சொன்ன உடனே 10 நிமிடம்னு சொல்றோம். டிகிரின்னு சொன்ன உடனே 5 மனசுக்குள்ள வச்சுக்கிறணும்.
இப்போ எத்தனை டிகிரியில் இருப்பார்? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். 6 மணி 10 நிமிடத்திற்கு ஜாம கிரகம் சுக்கிரன் எத்தனை டிகிரியில் இருப்பார்? 385. வெரி குட். 385வது டிகிரியில் இருப்பார். இப்போ பாருங்க, அதே 6 மணி 20 நிமிஷத்துக்கு 350. வெரி குட். 6:30க்கு 6:30ன்னா 15. 15. 345. 345. 15 டிவைட் பண்ணணும். 345. 340. இப்போ 7 மணி ஆயிடுச்சு. 7 2 14. இப்போ 7 மணி ஆயிடுச்சுன்னா எங்கே இருப்பார்? எத்தனை டிகிரியில் இருப்பார்? 330 டிகிரியில். வெரி குட். 330 டிகிரியில் இருப்பார். ஏன்னா 60 நிமிஷம். அப்போ 30 டிகிரியை கழிச்சிடணும்ல. 60 டிவைடட் பை 2 30 டிகிரி. ஆமாம், 30 டிகிரி. 1 மணி நேரம் 60 டிவைடட் பை 2. 60 டிவைடட் பை 2 30. 30 டிகிரி. அது அது 30 கழிச்சனா 330. ஓகே. இப்போ 7 மணிக்கு 330 டிகிரியில் உள்ளார். சரி, இப்போ 7 மணி 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ இருப்பார்? 330 ஒரு 325. 325. அடுத்து இப்போ 7 மணி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 320. வெரி குட். இப்போ 7:30 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 310. 310 ஐயா. 7 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 7:20 அப்படின்னா 325 சொன்னீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? 320ன்னு சொன்னோம். 7:20னா ஆமாம். அப்போ அப்போ இன்னொரு 10 இல்லையா? 10னா 5 தானே ஐயா கழிக்கணும். ஆமாம். இப்போ மொத்தமாக எத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு? 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் 45 டிகிரியை கலந்துருவார் இல்லையா? ஆமா. அப்போ 360ல் 45 போயிடுச்சுன்னா 315. எழுதிக்கங்க. கரெக்டாக எழுதிட்டே வரணும். 315. 7:30 மணிக்கு 315 டிகிரியில் இருப்பார். இப்போ புரியுதா? புரியுது ஐயா மோகன் ஐயா, புரியுதா? புரியுது. அப்போ இப்போ பாருங்கள், இங்கே வந்து டிகிரி அப்படின்னு சொன்ன உடனேவும் 2 நிமிஷமாக வந்துக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். அப்படியே குறைச்சிக்கிட்டே வர்றாருன்னு அர்த்தம். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு 5 டிகிரி. 10 நிமிஷத்துக்கு 5 டிகிரியை குறைச்சிக்கிட்டே வர்றாருன்னு அர்த்தம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னா, மீனத்திலேயேவும் இப்போ மீனத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ மீனத்தில் 6:35 அப்படின்னு சொன்ன உடனேவும் 6:35. அப்போ 35 நிமிஷம் இருக்குது. 35 நிமிஷம். இந்த 35 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி ஆகும்? 2ஆல் வகுத்தோம்னா 17.5 டிகிரி. அந்த ராசியில் மொத்தம் எத்தனை டிகிரி? மொத்தம் 30. அப்போ 30 கழிங்க. 13. 12 டிகிரியில் அந்த ராசியில் இருப்பாரா? ஆமாங்க ஐயா. 12 டிகிரியில் அந்த ராசியில் இருப்பாரா? அப்படி நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ எது உங்களுக்கு சுலபமாக இருக்கு? அதாவது 6 மணி 40ன்னு வச்சுக்கோங்க. 6:40 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஈஸியாக இருக்கு பாருங்க. இப்போ 6 மணி 40ன்னா இந்த 40 அப்படியே 2ஆல் வகுங்க.
அப்படியே கூட்டிக்கலாம், அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 20 டிகிரி ஆயிடுச்சா? ஆமா. இப்போ மொத்தம் அந்த ராசிக்கு எத்தனை டிகிரி? மொத்தம் 30. அப்போ 10 டிகிரியில் இருப்பாரா? 30ன்னா 10 டிகிரியா? என்னம்மா 30 டிகிரி தானம்மா அந்த ராசியேவா? ஆமா. அதுல 20 டிகிரியை கடந்துட்டாருன்னா 10 டிகிரி ஆச்சு. மீதி அப்போ 10. அப்போ மீனத்துல 10 டிகிரியில ஜாமகிரகம் இருக்குமா? ஆமா. இப்போ பாருங்க எப்படி சொல்றேன்னு பாருங்க. ஒரு ராசிங்கிறது இங்க பாருங்க, ஒரு ராசிங்கிறது 30 டிகிரி. இப்ப 6 மணிக்கு இங்க தொடங்கிட்டாரு, 6:40 ஆயிடுச்சு. இந்த 40 நிமிஷத்தை மட்டும் 2ஆல வகுத்தோம்னா 20 டிகிரி. இது 30 டிகிரி. 20 கழிச்சோம்னா 10 டிகிரி. அப்ப இந்த மீன ராசியில் 10 டிகிரியில் ஜாம கிரகம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல மீன ராசியில் 10 டிகிரியில் ஜாம கிரகம் இருக்கும். புரியுதா? புரியுது. இது புரியுதான்னு மட்டும் பாருங்க. புரியுதுயா. ஐயா அது எனக்கு மொத்த டிகிரியில சொல்லுங்க. இப்ப அப்படியே மொத்தத்தை கூட்டிருங்க. எப்படின்னா 360 எனக்கு 360ல இருந்து 20 கழிச்சிருங்க. நான் அதுக்கு தான் வந்தேன். ஓகே ஓகே. 20 கழிச்சிட்டா எவ்வளவு வந்துடும்? 360ல இருந்து 340. 360ல 20 போயிடுச்சுன்னா 340வது டிகிரி. 340வது டிகிரி. இப்ப பாருங்க அப்படியே சரி, 340வது டிகிரி. இது 340வது டிகிரி. ஆனா இது 330 தானே? ஆமா ஆமா. அப்ப இது 10 டிகிரி தானே வித்தியாசம்? ஆமாங்க ஆமா. ரெண்டும் ஒண்ணு தானே? ஆனா இது டிகிரி சொல்லி பழக்கணுன்றதுனால சுக்கிரன் அந்த 7:30 மணிக்கு அது 6:40க்கு சுக்கிரன் 340 டிகிரியில் இருக்கிறாருன்னு நாங்க சொல்லி பழக்கணும்னு நினைக்கிறோம் ஐயா. இப்ப மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, எல்லா ராசியும் 30 டிகிரியாக வச்சுக்கொள்ளுங்கள். எல்லா டிகிரியும் 30ஆக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் ஒரு மீன அதாவது முதல் ஜாமமே வச்சுக்கிடுவோம். முதல் ஜாமமே வச்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வச்சுக்கிடுவோம் 8 மணி 10 நிமிஷம்னு வச்சுக்கிடுவோம். 8 மணி 10 நிமிஷத்துக்கு ஜாம கிரகம் எங்கே இருக்கும், இந்த சுக்கிரன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனேவும் இந்த 8 மணின்னு சொன்ன உடனே 7:30 வரைக்குத்தான் முதல் ஜாமம் இல்லையா? அப்போ 7:30 கழிச்சிட்டோம்னா 30 நிமிஷம் 40 நிமிஷம் வரும். முதல் ஜாமம் எப்படி கொள்ளணும்? ஒரு ஜாமம்ங்கிறது 1.5 மணி நேரம் தான். ஒரு ஜாமம்ங்கிறது 1.5 மணி நேரம் தான். ஒரு ஜாமம்ங்கிறது 1.5 மணி நேரம். ஒரு முகூர்த்தம்னாலும் 1.5 மணி நேரம் தான். ஒரு முகூர்த்தம்னாலும் 1.5 மணி நேரம் தான். இதைத்தான் நாங்கள் முத கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தோம். சரி, இப்போ இந்த 7:30லிருந்து இந்த 8:10 கழிச்சிட்டா மொத்தம் எத்தனை நேரம், எவ்வளவு நேரம்? ஒரு ஜாமத்தை கடந்து அடுத்த ஜாமத்துக்கு எவ்வளோ வந்துட்டோம்? 40 நிமிஷம் வந்துட்டோம். 40 நிமிஷம் அடுத்த ஜாமதத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? 40 நிமிஷம் வந்துட்டோம்னா எத்தனை டிகிரி வந்திருக்கா? 2ஆல வகுத்தோம்னா 20 டிகிரி வந்துட்டோம். முதல் ஜாமம் 45 டிகிரி இல்லையா? அப்ப 45 டிகிரி இதையும் கழிச்சு கூட்டுட்டோம்னா 360 65 கழிக்கணும். கழிச்சிட்டோம்னா 295 டிகிரிக்கு வந்து. வெரி குட். இப்போ புரியுதான்னு பாருங்க. ஆமா ஆமா. இப்படி நம்ம பார்க்கணும். ஜாம கிரகத்தின் பயணம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம ஏன்னா இப்படி கிளாக் வைஸாக பார்க்குறது ஈஸியாக பார்த்துருவோம். இப்போ இப்படி வலது கண்ணு பார்க்கறது ஈஸியாக, போகிற வாக்கில் இப்படி ரைட்டில் திரும்புறது ஈஸியாக திரும்பிடுவோம். லெஃப்டில் திரும்பும்போது மாட்டிக்கிடுவோம். கார் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்க பாருங்கள், வேகமாக செல்லும்போது எவ்வளோ வேகமாக போனாலும் ரைட்டில் போகும்போது தப்பிச்சிருவாங்க, லெஃப்டில் போய் திரும்பும்போது விழுந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இடது பக்கமாக திரும்பும்போது மட்டும்
ஜாக்கிரதையாக திரும்ப வேண்டும். ஏன்னா அது ஆன்டி கிளாக் வைஸ், எதிர் திசை அப்படின்னு அர்த்தம். நம்ம லெஃப்ட்டுங்கிற போது மட்டும் கவனம் தேவை அப்படின்னு அர்த்தம். ஐயா, இந்த பாடம் நுட்பமான விதிகள் நாம் பார்க்க வேண்டும். சரியா? கரெக்டாக நம்ம பார்க்குறோம். அப்போ ஜாம கிரகம் மீன ராசியிலிருந்து முதல் ஜாமத்தை தொடங்குகிறது. அன்றைய கிழமைநாதர் அன்னைக்கு தொடங்குது. இது நம்ம பார்க்குறோம். சரியா? இந்த கணக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு வரல அப்படின்னா ஆப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐயா அவ்வளவுதான் ஸ்ட்ரெயிட். ஆனா நீங்க அருமையா சொல்லி கொடுத்துட்டீங்க. இனிமே இதை யாரும் விட மாட்டாங்க, கை கணக்கு போறதை விட மாட்டாங்க. அதாவது ஆப்பு தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னா ஆப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய ஆப் இருக்கு. ஆனால் கையில் போடணும்னு நினைக்கிறவங்க கையில் போடுங்கள். இது வரைக்கும் புரியுதான்னு மட்டும் பாருங்க. ஜாம கிரகம், உதயம், ஆருடம், கவிப்பு இப்போ பார்த்துட்டோம். இப்போ இதே மாதிரி உதயமும் பயணிக்குது இல்லையா? ஆனால் உதயம் இதே மாதிரி 1 டிகிரி கிடக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறது? 2 நிமிஷம் எடுத்துக்கிறது. ஜாம கிரகமும் உதயமும் ஒரே மாதிரி தான். ஐயா, அது புரியுதா? இப்போ உதயம் மட்டும் எங்கேருந்து பயணிக்கும்னா, சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த டிகிரியிலிருந்து காலையில் 6 மணியில் பயணிக்கிறார். இதை மட்டும் நம்ம உள்வாங்கிக்கிறோம். எப்படி? இன்னைக்கு தமிழ் தேதி எத்தனை, யாராவது சொல்ல முடியுமா? 13. இன்னைக்கு ஆவணி 13ஆம் தேதினா சூரியன் ஆவணி மாசம்னா எந்த ராசியில் இருப்பார்? எத்தனாவது டிகிரியில் இருப்பார்? காலையில் 13வது டிகிரியில் இருப்பார். இது தெரியுதா எல்லாத்துக்கும்? அம்மா புரியுதாம்மா? அது இன்னைக்கு என்ன டேட்டோ அந்த சூரியன் அந்த ஆருடத்துல 50வது டிகிரியில இருப்பார். ஆருடம் இல்ல, ராசியில் இருப்பார். இன்னைக்கு என்ன மாசம்? ராசி இல்ல, இன்னைக்கு என்ன மாசம்? இன்னைக்கு ஆவணி 13. ஆவணி மாசம்னா சூரியன் எங்க இருப்பாரு? நானும் கிளாஸ் எடுக்கிறேன். டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க பாரு. ஐயா, அது யாரு பேசுறது? ஐயா, சிம்மத்தில் 13 டிகிரியில். அம்மா, இன்னைக்கு சிம்ம ராசியில் 13 டிகிரியில். சிம்ம ராசியில் 13 டிகிரியில் இன்னைக்கு இருக்காரு. நாளைக்கு எங்க இருப்பாரு? நாளைக்கு அப்ப சிம்ம ராசியில் 14 டிகிரியில் இருப்பார். காலையில 6 மணிக்கு இல்ல சாயங்காலம் 6 மணிக்கு அங்க இருப்பார். இப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் சார். ரைட். அப்ப நாளை கழிச்சு எங்க இருப்பாரு? சிம்ம ராசியில் 15 டிகிரியில் இருப்பார். வெரி குட். அப்ப ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டிகிரி மாறிட்டே இருக்காரா சூரியன்? ஆமா. இப்ப சித்திரை மாசம் 5ஆம் தேதி சூரியன் எங்க இருப்பாரு? மேஷத்தில் 5 டிகிரியில் இருப்பார். சரி. மார்கழி மாசம் சூரியன் 10ஆம் தேதி எங்க இருப்பாரு? தனுசல் இருப்பாரு. தனுசுல 10 டிகிரியில் இருப்பார். அம்மா, உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்பா. நீங்க எந்த மாசம் பிறந்தீங்க? நான் சித்திரை மாசம் பிறந்தேன். சித்திரை மாசம் எத்தனாம் தேதி பிறந்தீங்க? தெரியலையே சார். ஒரு தேதி ஏதோ சொல்லிருக்கணும். 18 சித்திரை 18 நினைக்கிறேன். 18 டிகிரினா சூரியன் எங்க இருப்பாரு? மேஷத்தில் 18 டிகிரியில் இருப்பார். வெரி குட். இப்ப புரியுதா? புரியுது சார். அப்ப இந்த சூரியனை வைத்துதான் மாசங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப காலையில் வரைக்கும் அந்த சூரியன் அங்க இருப்பாரு. காலையில
சூரியன் உதயமான உடனே 6 மணி ஆன உடனே அந்த சூரியனை அதை சொல்லக்கூடாது, அது உதய லக்னமாக சொல்லணும். ஐயா வீரப்பையா மைக் ஆஃப் பண்ணிருங்க. மைக் ஆன் பண்ணாதியா? சரி, அப்ப ஐயா வீரப்பையா மைக்கை ஆன் பண்ணாதீர்கள். அதாவது சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாரோ, எந்த டிகிரியில் இருக்காரோ, அங்கே காலையிலிருந்து சூரியன் உதயம் என்கிற லக்னம் தொடங்கிடும். இன்னைக்கு காலையில் அல்லது இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு 13 டிகிரியில் சிம்மத்தில் இருக்கார். அது வரைக்கும் தான் அது சூரியன். அதுக்கடுத்து அதுக்கு பேர் உதய லக்னம். 2 நிமிஷத்துக்கு 1 டிகிரி அப்படியே நகர்ந்து வர்றாரு. அப்போ அந்த சிம்ம ராசியை கடக்கிறதுக்கு அந்த உதய லக்னம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம்? 13 டிகிரியிலேருந்து அந்த சிம்ம ராசியை கடக்கணும்னா மொத்தம் அந்த ராசியினுடைய அளவு 30 டிகிரி. ஆனால் 13 டிகிரி கடந்து வந்துருச்சு. இன்னும் எத்தனை டிகிரி இருக்குது? யாராவது அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா. 17 டிகிரி ஐயா. அப்போ 17 டிகிரின்னா எத்தனை நிமிஷத்தில் அதை கடப்பாரு? 17 × 2 எவ்வளோ ஆச்சு? 34 நிமிஷத்துல கடப்பாரு. 34 நிமிஷம். 6 மணி 34 நிமிஷத்தோட அந்த ராசியை கடந்துருவாரா? ஆமா ஐயா. அப்போ 6 மணி 34 நிமிஷத்தோட அந்த ராசியை கடந்துட்டு அடுத்த ராசிக்கு வந்து 1 மணி நேரம் இருப்பார். அப்போ 6:34 இருந்து 7:34 கன்னி ராசியை கடந்துருவார். சார் இன்னொரு டவுட் சார். சார் சாயங்காலம் 6 மணின்னும் போது நம்ம காலையில் தானே அதெல்லாம் விட்டுக்கிறோம். காலையில் இருந்தாலும் ஜாமக்கோளில் ஒன்றுதான், இரவாக இருந்தாலும் ஒன்றுதான். இது ஜாதகம் இல்லை, இது ஆருடம். ஆருடத்துக்கு பகல் ஒரு ஆருடம், இரவு போட்டாலும் ஒன்றுதான். அப்போ சூரியன் எங்கே இருக்காரோ அங்கே இருந்து அப்படியே எடுத்துக்கிற வேண்டியதான். சூரியன் இப்போ வந்து அப்போ 34 நிமிஷம் முடிஞ்ச உடனே இப்போ 12 கட்டம் போட்டுக்கோங்க. 12 கட்டம் போட்டுக்கோங்க. 12 கட்டம் போட்டு 6 மணி 34 நிமிஷம் வரைக்கும் சிம்மம், 7:34 வரைக்கும் கன்னி, 8:34 வரைக்கும் துலாம், 9:34 வரைக்கும் விருச்சிகம், 10:34 வரைக்கும் தனுசு. அப்படியே எழுதுங்க. அப்படியே எழுதிட்டே வாங்க. ஒரு மணி நேரமாக கூட்டி எழுதிட்டு இப்போ வரிசையாக சொல்லுங்க பாப்பா. யாராவது ஒருத்தர். வரைக்கும் சிம்மம் சார். 7:34 வரைக்கும் கன்னி. நீங்க விட்டுருங்க. அந்த சோபனா அம்மா சொல்லுங்க. ஐயா 6:34 வரைக்கும் சிம்மம். வெரி குட். 6:34 இருந்து 7:34 வரைக்கும் கன்னி. 7:34 இருந்து 8:34 வரைக்கும் துலாம். வெரி குட். 8:34 இருந்து 9:34 வரைக்கும் விருச்சிகம். 9:34 இருந்து 10:34 வரைக்கும் தனுசு. வெரி குட். 10:34 இருந்து 11:34 வரைக்கும் மகரம். வெரி குட். 11:34 இருந்து 12:34 வரைக்கும் கும்பம். வெரி குட். 12:34 இருந்து 1:34 வரைக்கும் மீனம். வெரி குட். 1:34 இருந்து 2:34 வரைக்கும் மேஷம். வெரி குட். 2:34 இருந்து 3:34 வரை ரிஷபம். வெரி குட். 3:34 இருந்து 4:34 வரை மிதுனம். வெரி குட். 4:34 இருந்து 5:34 வரை இதனம் கடகம். அப்படின்னு பாட்டிருக்கோம். ரைட்டா? ஆமாங்க. இப்போ
இப்போ இது 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 ஒரு நாளைக்கு பகலாக இருந்தாலும் இதே தான், இரவாக இருந்தாலும் இதே தான். இப்போ என்னன்னா, இப்போ மணி எத்தனை ஆகுது? மணி 8:01 ஆயிடுச்சு. இப்போ 8:01 ஆயிடுச்சுன்னா இப்போ எந்த ராசிக்குள்ள உதயம் வரும்? 8 மணி 1ன்னா 8:34 அப்படின்னா கன்னி. கன்னிக்குள்ள வருமா? கன்னிக்குள்ளதான் வரும். கன்னிக்குள்ள உதயம் வருமா? சொல்லிட்டோமா? ஆமா, கன்னி உதயம்னு சொல்லிட்டோமா? கன்னி உதயம். சரி, இப்போ நில்லுங்க, அந்த அம்மா சொல்றதை மட்டும் கவனிச்சு சொல்லுங்க. 7:34 8:34 வரைக்கும் கன்னி இல்லையா ஐயா? 6:34 இருந்து 7:34 வரைக்கும் தானே கன்னி இல்லையா? அம்மா, சிம்மம் வந்து 6:34 வரைக்கும் சிம்மம், 7:34 வரைக்கும் கன்னி. நான் சொன்னது வந்து 8:01. ஆமா, துலாம் இல்ல, 8 கரெக்ட். 7:34 இருந்து 8:34 வரைக்கும் துலாம். புரியுதா? புரியுது. இப்போ கேட்குறேன், 9:10ன்னா எங்க இருப்பாரு? விருச்சிகத்தில் இருப்பார். விருச்சிகத்துக்குள்ள எத்தனை மணி வரைக்கும் இருப்பாரு? 9:34 வரைக்கும் இருப்பார். வெரி குட். இப்போ புரியுதா? புரியுது. இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கிறணும். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு கட்டத்தை கையில போட்டுக்கிறணும். புரியுது ஐயா. குமாரையா புரியுதா? மோகனையா இப்போ போட்டாச்சு. இப்போ போட்ட பிறகு நல்லா கவனிங்க, நல்ல முக்கியமான விஷயம். போட்டாச்சு. இப்போ 8 மணி, இன்னைக்கு டயத்தை சொல்லுங்க. 8:03. 8:03ன்னா இப்போ எந்த ராசியில் உதயம் இருக்கார்? துலாம்ல இருக்காரு. இப்போ துலா ராசி எந்த டிகிரியிலிருந்து ஆரம்பிக்குது? எந்த நேரத்துல இருந்து ஆரம்பிக்குது? 6:34 வரைக்கும் அது சிம்மம், 7:34 வரைக்கும் கன்னி முடிஞ்சிருது. அப்ப துலா எந்த 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 நிமிஷத்துல ஆரம்பிக்குது? எந்த மணி நேரத்துல ஆரம்பிக்குது? 8:34. ஐயோ அம்மா, இருந்து சிம்மத்துக்குள்ள எத்தனை மணி போட்டிருக்கீங்க? 6:34. சிம்மம்ங்கிறது 6:34. அப்ப துலாம்ங்கிறது முடிவு. சிம்மம் 6ல இருந்து 7:34 வரைக்கும் கன்னி முடியுது. 7:34 முடிஞ்சிருச்சுன்னா கன்னி 35 வந்தா எதுக்குள்ள போயிடும்? 35 வந்தா கன்னில இருந்து துலாத்துக்கு போயிடும். அப்ப துலாத்துக்குள்ள 35 போயிருச்சுன்னா இந்த 8:03ங்கிறது எந்த ராசிக்குள்ள இருக்கு? 8:03 துலாத்துல தான் இருக்கு. துலாத்துல இருக்குன்னா இந்த 8:34 இருந்து 7:34 இருந்து 8:03க்குள்ளனா எத்தனை நிமிஷத்துக்குள்ள போயிருக்கு? 7:34 இருந்து 8:03. 7:34 இருந்து 8:03 கழிங்க. 1:34. 7:34 இருந்து கழிங்க. 1:34 இல்லையா? அப்படி இல்லம்மா, 8:03 இல்லையா? அதாவது இந்த 7:34ங்கிறது அந்த 8 மணி ஆகணும்னா இன்னும் எத்தனை நிமிஷம் வேணும்? அதான் 8:03ல இருந்து 7:34 கழிக்கணும் இல்லையா ஐயா? ஆமா, கழிங்க. எனக்கு கழிக்க தெரியலன்னு என்ன செய்யணும்னு 34ல இருந்து கூட்டிட வேண்டியதானம்மா. 34ல இருந்து 8:03 வரைக்கும்னா நீ எத்தனை நிமிஷம் போயிருக்கும் உள்ள? நீ 8 நிமிஷம் 8 மணி ஆகணும்னா 34 கூட எத்தனை நிமிஷம் கூட்டணும்? 34ஓட நீ 8 -34. என்னம்மா அதெல்லாம் நீங்கள் கழித்தெல்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்க. 7:34ஓட எத்தனை கூட்டம் 8 மணி வரும்? 26 நிமிஷத்தை கூட்டினா 8 மணி வந்துரும்லம்மா. அந்த 3 நிமிஷம் கூட்ட 29. அப்ப 29 நிமிஷம் துலா ராசிக்குள்ள போயிருச்சு இல்லம்மா?
ஆமாங்க, ஆமா ஆமா. அப்போ 29 நிமிஷத்தை 2ஆல வகுத்தோம்னா டிகிரி ஆயிரும்ல. ஓகே 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 ஓகே. 14 டிகிரி. 14 டிகிரிங்கிறத 15 டிகிரியா வச்சுக்கலாமா? வச்சுக்கலாங்க. அப்போ உதயம் எத்தனை டிகிரியில் இருக்கு? துலாமல 15 டிகிரி. 15 டிகிரியில் இருக்குது. இல்லைன்னா 14 டிகிரியில் உதயம் இருக்கிறது. அம்மா இது புரியுதா புரியலையா? 8 மணி 3 நிமிஷத்துக்கு உதயம் 15 டிகிரியில இருக்குது துலாத்தில். வெரி குட். அம்மா இது புரிஞ்சா புரியலையா? கன்னியை மறந்துடணும் சார். கன்னி துலாத்துக்குள்ள நம்ம வந்துடணும். துலாத்துல 7:34 7:34ன்னா 7:34 இருந்து 7:35 7:36 அப்படியே கூட்டிகிட்டே வந்தோம்னா 29 கூட்டினோம்னா 8:3 வந்துடும் இல்லையா? வெரி குட். இப்போ ஒரு டைம் சொல்கிறேன், இதே இந்த அம்மா சொல்லணும். இப்போ 8 மணி 30 நிமிஷம் ஆயிடுச்சு. 8:30 ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்க. 8:30 ஆயிருக்கு. 8:30ன்னா இப்ப 7:34 இருந்து 8:34 வரைக்கும் கண்ணியில இருக்கு. ஐயோ அதெல்லாம் 7:34 வரைக்கும் தான்மா கன்னி. ஆமா சார், 7:34 இருந்து 8:34 வரைக்கும். அத 8:34ங்கிற வார்த்தையை விட்டுறாதீங்க. 7:34 வரைக்கும் கன்னி இருக்கு. அந்த 7:34 வரைக்கும் கண்ணி இருக்குன்னா நம்ம 8:30க்கு வரணும். அப்ப இந்த 8 மணிக்குங்கிறதுக்கு 26 நிமிஷம் இருக்கு. அங்க ஏற்கனவே ஒரு 30 நிமிஷம் இருக்கு. அப்ப 26 இந்த 30 நிமிஷம் கூட்டினா 56 நிமிஷம்னு சொல்ல தெரியலையே. நான் சொல்ற வார்த்தை புரியல. அதோட இப்ப பாருங்க. இப்போ 7:34 கண்ணி முடிஞ்சிருச்சு சார். வெரி குட். அந்த 7:34 இருந்து 8:34 வரைக்கும் சொல்லலாம். ஆனா நீங்க கேக்குறது 8:30. 8:30 அப்படின்னா 4 டிகிரி மைனஸ் பண்ணிடணுமா சார்? 1 டிகிரி 30 டிகிரி அப்படின்னா அப்படி நீங்க எப்படி மைனஸ் பண்ணாலும் 2 ஒண்ணு தானே, 56 தானே வரும். ஆமாயா, ஒரே ஒரு நிமிஷம். 8:30 நீங்க எப்படி எல்லாம் குழம்பிடுவீங்க. நான் சொல்ற மாதிரி மனசுல வச்சுக்கிறணும். எப்படின்னா கன்னி ராசி மைக்க ஆஃப் பண்ணி ஐயா வீரப்பையா மைக்கை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. பேசி முடிச்சுட்டீங்கன்னா மைக்கை ஆஃப் பண்ணிருங்க. ரைட், ஆஃப் பண்ணிடுங்க. மறுபடியும் இருக்கேயா? ஆமா இருக்க தானே பேசுறியா? ரைட். இப்போ பாருங்க 7:34 வரைக்கும் கன்னிராசியில் எழுதிக்கங்கம்மா. 7:34 வரையில் கன்னிராசியில் 7:34. நான் இப்போ கேட்குறது வந்து 8:30. அப்போ இந்த கன்னிராசியில் இன்னும் இந்த 8 மணி ஆகுறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? 26 நிமிஷம் இருக்கு. 26 நிமிஷம் இருக்கு. ஏற்கனவே இங்க 8:30ன்னா 30 நிமிஷத்துக்கு 26 நிமிஷத்துக்கு கூட்டினா 26 நிமிஷம் 8:30ல கூட்டணும். இல்லம்மா, அந்த 30 நிமிஷம் 56 நிமிஷம். இந்த 56 நிமிஷத்தை 2ஆல வகுத்தோம்னா டிகிரி ஆயிரும் இல்லையா? ஆமாயா. எவ்வளவு ஆகும்? 2 4 8 28 டிகிரி ஆகும். அப்ப 28 டிகிரியில் துலா ராசியில் உதயம் உள்ளது. எழுதிடலாமா? எழுதிடலாமா? எழுதிடலாம் சார். வெரி குட். இது இப்போ புரியுதா மோகனையா? புரியுதா? அப்ப 28 டிகிரியில் மோகனையா 28 டிகிரியில் துலா ராசியில் இருந்தால் அது 1ஆம் பாவம் ஆரம்பம். அது 1ஆம் பாவம் 28 டிகிரியில் ஆரம்பிச்சா, துலா ராசியில் 28 டிகிரியில் ஆரம்பிச்சா விருச்ச ராசியில் 28 டிகிரி வரையில் 1ஆம் பாவம். இதை புரியுங்க முதல்.
ஓகே ஓகே. துலா ராசியில் 28 டிகிரியில் இருந்தால் விருச்ச ராசியில் 28 டிகிரி வரையில் இருப்பதெல்லாம் 1ஆம் பாவம். 1ஆம் பாவம். ஓகே. அப்ப 2ஆம் பாவம் எந்த டிகிரியில் ஆரம்பிக்குது? விருச்சிகம் 28 டிகிரியில ஆரம்பிக்கும். விருச்சிக ராசியில் 28வது டிகிரியில் 2ஆம் பாவம் ஆரம்பிக்குது. அப்ப தனுசு ராசியில் 28 டிகிரியில் 3ஆம் பாவம் ஆரம்பிக்கிறது. ஆமா ஆமா. ஓகே ஓகே. இப்படியே ஒவ்வொன்றா போட்டே வாங்க, சொல்லுங்க பாப்போம். ஓகே ஓகே. ஐயா புரியுதா? புரியுது. துலாம் 1 போட்டோம்னா நம்ம லைனா 12 போட்டு வேண்டியதான். இப்போ போட்டு காட்டுங்க, எங்களுக்கு போட்டு சொல்லுங்க. இப்போ பாருங்க, ஓகே ஓகே. துலா ராசியில் 28 டிகிரியிலிருந்து விருச்ச ராசியில் 28 டிகிரிக்குள்ள உதய கவிப்பு இருந்தாலும் சரி, ஜாமகரகம் இருந்தாலும் சரி, எல்லாம் உதயத்துக்குள் இருப்பதாக அர்த்தம். இப்போ புரியுது. ஓகே. அதுக்கு வரீங்க, அந்த பாயிண்ட் புரியுங்க. ஓகே ஓகே. உதாரணமா தனுசு ராசி 28 டிகிரியில இருந்து மகர ராசி 28 டிகிரி வரைக்கும் அது உள்ள இருக்கிறவங்க அத்தனை பேரும் 4வது வீட்டுல இருக்கிறாங்க. முதல் நல்லா பாருங்க, 2வது வீடு வந்து நல்லா கவனிங்க. துலா ராசியில் 1வது வீடு ஆரம்பித்தால் விருச்சக ராசியில் 2வது வீடு ஆரம்பிக்கும். அப்ப தனுசில் 3வது வீடு ஆரம்பிக்கும். அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப புரியுதா அம்மா? சோபனம்மா புரியுதா? 28 டிகிரியில ஆரம்பிச்சா அது முதல் பாவம். ஆமா, எங்க தொடங்குதோ அது 1வது வீட்டின் ஆரம்ப முனை. துலாம் 28 டிகிரி அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம இப்ப நீங்க ஜெனரலா ஒரு கொடுத்த ஒரு 8:30ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கீங்க. அந்த ராசியில் ஆரம்பிக்கிற நான் கொடுத்ததுக்கு எங்க 1ஆம் பாவம் விழுந்திருக்குன்னு காட்டுறேன். துலா ராசியில் 28 டிகிரியில் ஆரம்பிச்சா விருச்சக ராசியில் 28 டிகிரி வரைக்கும் 1வது வீடு ஆரம்பம். உங்க வீட்டு காம்பவுண்டு 28வது நம்பர்ல சர்வே நம்பர்ல விழுந்தா அடுத்த 28வது நம்பர் வரைக்கும் உங்க பிளாட்டு. ஆமா, 1ஆம் பாவம். அதே மாதிரி விருச்சிகம் 2ஆம் பாவம், தனுசு 28 வரைக்கும் 3ஆம் பாவம், மகரம் 28 வரைக்கும் 4ஆம் பாவம். அந்த மாதிரி அப்படி வரிசையா சொல்லிட்டே வாங்கல. மகரத்துக்கு அடுத்தது கும்பம் 28 வரைக்கும் 5வது பாவம். கும்பத்துக்கு அடுத்தது மீனம் 28 வரைக்கும் 6வது பாவம். 28வது டிகிரி அந்த பாவ ஆரம்ப முனைன்னு சொல்லணும் நீங்க. மீனம் 28 டிகிரியில 6வது பாவம் ஆரம்ப முனை. இப்ப நீங்க நான் என்ன சொல்றேன், நம்ம முதல் வந்து தனுசு 1ன்னு போட்டுக்கோங்கம்மா. இப்பதான் புரியும். தனுசு 1ன்னு போட்டுக்கோங்க. விருச்சகத்தை 2ன்னு போட்டுக்கோங்க. துலாம் 1ன்னு போட்டுக்கோங்க. துலாம் 1 1ஆம் பாவம் ஆரம்பம். 1ஆம் பாவம் ஆரம்பம் போட்டையா 1ன்னு போட்டு 28 டிகிரின்னு போட்டுக்கோங்க. அப்ப அதுல இருந்து ஒவ்வொரு ராசியா போட்டுட்டே போங்க. விருச்சிகம் 28 டிகிரில 2ஆம் பாவம் ஆரம்பம். அதெல்லாம் இப்ப விட்டுக்கங்க, நான் சொல்றத மட்டும் போட்டுக்கோங்க. துலாமும் 1ன்னு போட்டுக்கோங்க, விருச்சகத்தை 2ன்னு போட்டுக்கோங்க. இப்படியே ஒவ்வொரு ராசியா நம்பரை போட்டே வாங்க. தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம் எல்லாத்தையும் நம்பரை போட்டே வாங்க. கன்னி வரைக்கும் 12ன்னு போட்டுக்கோங்க. மிதுனம், கடகம், கன்னி 12ங்க ஐயா. இப்ப போட்டீங்களா? இப்ப எல்லாத்தையும் பக்கத்துல 28 டிகிரின்னு போட்டுக்கோங்க. இப்ப என்ன அர்த்தம்னா, எந்த நம்பர் போட்டிருக்கீங்களோ அந்த நம்பர் அந்த வீட்டின் ஆரம்பம். இப்ப நான் கேட்கறது என்னன்னா, 12வது வீடு எந்த ராசியில் எந்த டிகிரியில் ஆரம்பிக்கிறது? கன்னி ராசியில் 12வது வீட்டில் 28 டிகிரியில் ஆரம்பிக்கிறது. 12வது வீடு
வெரி குட். இப்போ 6வது வீடு எந்த ராசியில் ஆரம்பிக்கிறது? மீன ராசியில் 28 டிகிரியில் ஆரம்பிக்கிறது. 28 டிகிரியில் ஆரம்பிச்சு மேச ராசியில் 28 டிகிரி வரைக்கும் இருக்கிறது எத்தனாவது வீடு? 6வது வீடு. புரியுதா ஐயா? புரியுதா நான் சொல்ற வார்த்தை? புரியுது. இதுதான் பாவத்தை பிரித்தல். இதுக்கு பேர் என்னது? பாவத்தை பிரிக்கிறது. பாவத்தை பிரிச்சிட்டோம். இப்ப பாருங்க, 4வது பாவம் எந்த ராசியில் ஆரம்பிக்கிறது? மகர ராசியில் ஆரம்பிக்கிறது. நல்லா பாருங்க. மகர ராசி 28வது டிகிரியில் ஆரம்பிக்கிறது. வெரி குட். மகர ராசியில் 28வது டிகிரியில் ஆரம்பிச்சு கும்ப ராசியில் 28வது டிகிரி வரைக்கும் 4வது பாவம். கிளியரா? கிளியரா இருக்கையா? ஆனா இது துலாம் அப்படினது, துலாம்ன்றது ஏன் இப்படி வச்சிருந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சதுனால துலாம் வந்ததா? நீங்க என்ன வச்சாலும் சரி, நீங்க பிறந்த நீங்க கொடுத்த நேரத்துக்கு நான் கொடுத்த நேரத்துக்கு விழுந்திருக்கு. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு இன்னொரு டயத்தை கொடுக்க போறேன் நாளைக்கு ஹோம்ஒர்க்குக்கு. ஐயா அவங்க கேள்வி கரெக்டா கேட்டாங்க ஐயா. அதாவது அது அவ கேட்ட கேள்விக்கு நம்ம இப்போ அந்த மணி கொடுத்ததுனாலதான் இந்த பாவம் விழுந்திருக்கு. இந்த பாவம் மணி கொடுத்ததுனாலதான் விழுந்திருக்கு. மணி கொடுத்ததுனாலதான் குழந்தை பிறந்திருக்கு. மணி கொடுக்கலாட்டி குழந்தை பிறக்காது. குழந்தை உதயம் என்ற குழந்தை பிறப்பதற்கு டைம் இல்லைன்னா உதயமே பிறக்காது. கேள்வியே இல்லைன்னா உதயம் இல்லை. குழந்தையே இல்லைன்னாலும் ஜாதகம் இல்லை. இப்ப பாருங்க, இப்ப 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 டைம் என்ன ஓடுதுன்னு பாருங்க. 8:18க்குன்னா உதயம் எந்த ராசியில் விழுகும்? சிம்ம ராசியில் அதே மாதிரி எடுக்கணுமா ஐயா? 6:13. எந்தனாலும் அன்றைய சூரிய உதயம், அன்னைக்கு சூரிய உதயம் 6 மணி, அன்னைக்கு தமிழ் மாதம் எந்த டிகிரியில் இருக்கோ அங்க இருந்து எடுக்கணும். இதை எழுதிக்கங்க முத. அதான் 6 அப்ப 6:13 அப்படின்னா அம்மா எந்த நாளும் இப்ப நாளைக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு சிம்ம ராசியில் எத்தனை டிகிரியில் இருப்பார் சூரியன்? சிம்ம ராசியில் 14 டிகிரியில் இருப்பார். அப்ப 14 டிகிரியிலிருந்து அந்த ராசியை கடக்கிறதுக்கு நீ எத்தனை டிகிரி இருக்கு? 30 டிகிரி இருக்கு. 30 டிகிரியில் 14 டிகிரி போக 14 மைனஸ் 30. ஆமா, எவ்வளவு இருக்கு? 14 30 கழிச்சிட்டோம்னா 16 டிகிரின்னா 16 டிகிரி, ஒரு டிகிரிக்கு 2 பெருக்குங்க. 8 டிகிரி. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. 8 30 டிகிரியை பெருக்கினால் டிகிரியை பெருக்கினால் 2 பெருக்கணும். நேரத்தை வகுக்கணும். 16 into 2. 60 into 2 எவ்வளவு? 16 into 30 எவ்வளவு? அப்ப 6 மணியோட 6 அன்னைக்கு பகல் பொழுது 6 மணியோட அதை கூட்டுங்க. 6:32. 6:32 வரைக்கும் சிம்ம ராசி. நாளைக்கு ஃபுல்லா இதே தான். 6:32 வரை சிம்ம ராசி. அதே மாதிரி 7:32 வரைக்கும் கன்னி ராசி. இது புரியுதான்னு மட்டும் பாருங்க. புரிஞ்சதா? புரியுது சார். அப்ப நாளைக்கு ஒருத்தர் நம்மளை 10 மணி 25 நிமிஷத்துக்கு ஒருத்தர் பார்க்க வர்றாருன்னா உதயம் எங்க விழுகும்? எந்த டிகிரியில் விழுகும்? எழுதிக்கங்க. நாளை காலை 10 மணி. ஐயா நாளை காலை
ஐயா தனுசுல விழுமா ஐயா? அதெல்லாம் விழுகலன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் போட்டு சொல்லணும் எந்த ராசியிலிருந்து எந்தெந்த மணி நேரம்னு. இப்போ ஒரு 12 சாட்டு போட்ட இல்லையா? போடணும், போட்டு சொல்லணும். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. சொல்லு, கேளுங்க ஐயா. இப்போ 28 டிகிரியில வந்து வச்சு 28 டிகிரி வரைக்கும் அந்த பாவம் ஆரம்பம். ஆமா, அப்படிதானீங்க? இப்போ 28 டிகிரி ஆரம்பிக்கணும். இது சுக்கிரன் தானே அது உதயாதிபதி எடுத்துக்கணும். 2 டிகிரி தானே இருக்கு. அது 28 டிகிரி ஆறுல இருக்கு. எல்லாமே அந்த ஆரம்ப முனைங்கிறது எந்த ராசியில் விழுகுதோ அதானே அந்த கிரகம் தானே. இப்போ சுக்கிரன் தான் நம்ம எடுக்கணும். 2 டிகிரி இருந்தாலும் 1 டிகிரி இருந்தாலும் எந்த டிகிரியா இருந்தாலும் அது எங்க விழுகுதோ அதே விதி. இப்ப எப்பங்க இன்னொரு டவுட்டுங்க. இப்போ துலாம் வந்து சராராசி, விருச்சிகம் வந்து ஸ்திரம் ஆயிருது. நம்ம இதுல எப்படி பாக்குறது? அதாவது உதயத்துக்கெல்லாம் சிரமம் கிடையாது, ஸ்திரமும் கிடையாது, எதுவும் கிடையாது. 6 இடத்துக்கு உதயத்துக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அது நார்மலா போறவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இனிமேல் வந்து எதுவும் சரம் ஸ்திரங்கிறதுலாம் நேரத்தை பாக்குறதுக்கு மட்டும்தான். காலத்தை பிரிக்கிறதுக்கு மட்டும் 1ஆம் ஜாமம் 2ஆம் ஜாமத்துக்கு தான் அதை பிரிச்சு வச்சிருக்கான். மற்றதுக்கு எல்லாத்துக்குமே இது எல்லாமே கிடையாது. சரிங்க. அப்ப 28ல இருந்து விருச்ச 28 வரைக்கும் அந்த சுக்கிரன் தான் அதை ஆட்சி கொள்வார். அது சுக்கிரனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். 1வது வீடு எங்க ஆரம்பிக்குதோ அதுதான் அந்த உதயாதிபதி. சரிங்க. உதயாதிபதி என்பது அந்த எந்த டிகிரியில் ஆரம்பிக்குதோ அந்த ராசியின் அதிபதியே உதயாதிபதி. அவ்வளவுதான். சரிங்க. அப்ப 10-15க்கு விருச்சிகத்தில் இருப்பாரா ஐயா? இல்ல வந்து நான் வந்து சிம்மம் எத்தனை மணி போட்டிருக்கீங்க? சிம்மம் எவ்வளவு? 6:32. 6:32 சிம்மம். கன்னி எவ்வளவு? 7:32. அப்ப 8:32 வரைக்கும் எங்க இருப்பாரு? 7ல இருந்து 8:32 வரைக்கும் கன்னியில இருப்பாரு. அச்சோ, 7:32ஓட முடிஞ்சு போகுது இல்லம்மா. அதுக்கடுத்து 8:32 வரைக்கும் எங்க இருப்பாரு? 8:32 வரைக்கும் துலாத்துல இருப்பாரு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் போடுங்க. 12 கடத்தையும் போட்டு முடிங்க. 9:32க்கு விருச்சிகம், 10:32க்கு தனுசு. நீங்க கேட்டது 10-15. எல்லாத்தையும் போட்டுக்கங்க. போட்டு முடிங்க. போட்டு முடிஞ்சாதான் உங்களுக்கு மெமரியில ஏறும். ஏறிட்டு கடைசியில இப்ப நம்ம கேட்டது என்னது? எத்தனை மணி? 10:15. 10:15. 10:15 எங்க வரும் அப்படின்னு பாருங்க. தனுசுல வரும். தனுசு எத்தனை மணியில எந்த நிமிஷத்துல ஆரம்பிக்குது? 10:32. 6:32, 7:32, 8:32, 9:32 இருந்தே 9:32 இருந்தே எந்த ராசி ஆரம்பிச்சிரும்? தனுசு. அப்ப போடுங்க. 9:32 இருந்து அப்போ 10:32 வரை மகரம். ஐயா இப்ப எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது. 6:32 வரைக்கும் சிம்ம ராசி. ஆமா, அவ்வளவுதான். 7:32 வரைக்கும். அப்ப 6:32ல இருந்து 7:32 வரைக்கும் கன்னி. ஆமா. 7:32ல இருந்து 8:32 வரைக்கும் துலாம். 8:32ல இருந்து 9:32 வரை விருச்சிகம். அப்ப 9:32ஓட விருச்சிகம் முடிஞ்சிருச்சு. ஆமா. நம்ம சொன்ன நேரம் எதுக்குள்ள விழுகுது? அப்ப தனுசுல விழுது. அப்போ 9:32ல இருந்து தனுசுக்குள்ள வந்து விழுகுது. அப்ப தனுசுக்குள்ள விழுகும்போது எவ்வளவு நேரம் விழுகுது? 9:32ல இருந்து 10:32. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் சொல்லுங்கம்மா. தனுசுக்குள்ள எந்த நேரத்துல இருந்து ஆரம்பிக்குது? 9:32. 9:32ன்னா 10 மணி ஆகுறதுக்குன்னு எத்தனை நேரம் வேணும்? 10 மணி ஆகணும்னா 9:32ஓட எவ்வளவு கூட்டணும்? 28 கூட்டணும் ஐயா. நீங்க சொல்லாதீங்கய்யா, அந்த அம்மா சொல்லட்டும். 28 28 நிமிஷம் கூட்டினா 10 மணி வந்துருமா?
ஆமா. அப்போ நான் சொன்னது எத்தனை மணி? 10:15. அப்போ இன்னொரு 15 கூட்டணும். 15 கூட்டினா எவ்வளோ வரும்? 43. இந்த 43 நிமிஷம் வந்துருச்சா? 43 ரெண்டால வகுத்தோம்னா டிகிரி வந்துருமா? 21 டிகிரி. 21 டிகிரி எந்த ராசியில் இருப்பார்? 21 டிகிரி தனுசு ராசியில இருப்பார். அவ்வளோதானம்மா. அது 1ஆம் பாவம். அதே மாதிரி 12 பாவத்தையும் போடுங்க. ஐயா புரிஞ்சா ஐயா மோகன் ஐயா? புரியுது. மற்ற ஆளுக்கு யாருக்கு எல்லாத்துக்கும் தங்கராசு ஐயா? புரியுது சார். வேற யாரு? ஐயா வணக்கங்க ஐயா, நான் இப்பதான் கிளாஸ்க்கு வந்தேங்க ஐயா, கட்டு போட வந்துட்டாங்க. நாங்க இதுல பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க நீங்க ஐயா. இதுல பார்த்து தெளிவாயிட்டு அப்ப கேட்டுக்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அவரு அசோக் சாமி புரியுதா? சார் உதயம் 1ஆம் பாவங்களா சார்? உதயம் 1ஆம் பாவங்களா சார்? அதே 1வது வீடு. உதயம் தான் 1வது வீடு. உதயம் தான் லக்னம். சரிங்க சார். உதயம் 1வது வீடு. உதயம் தான் லக்னம். நம்ம உதயத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஐயா வகுப்பு சிறப்பாக இருந்ததுங்க. ரைட்டு. போன வகுப்பு இப்படி இருந்துச்சா? மைக் ஆஃப் பண்ணிடுங்க. சரி, இப்போ நாளைக்கு ஒரு டயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுத்துடலாமா? கொடுங்க சார். எழுதிக்கங்க. நாளை 1:35 ஒருத்தர் நம்மகிட்ட பார்க்க வர்றாருன்னா உதயம் எந்த ராசியில் இருக்கும்? 1:35 36ன்னு போட்டுக்கோங்க. 36 நிமிஷம். 1:36 ஒருத்தர் நம்ம பார்க்க வந்தால் எந்த டிகிரியில், எந்த ராசியில், எந்த டிகிரியில் உதயம் விடும்? நாளைக்கு கிளாஸில் எல்லாரும் போட்டு விடுங்க. ஐயா போட்டுடலாமா? வெரி குட். அது எந்த ராசியில் விழுந்து அது எந்த டிகிரியில் ஆரம்பிக்குது, அதுலேருந்து எந்தெந்த பாவம் விழுகுதுன்னு போட்டுடணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. வகுப்பு நல்லா புரிஞ்சுதா? நல்லா இருந்தது சார். பட் இப்ப ரொம்ப புரியுது. திருப்பி தனியா போடும்போது கொஞ்சம் அம்மா நன்றி, வணக்கங்க. பிரேமலாதாம்மா. அம்மா பிரேமலாதாம்மா, நன்றி சார். நன்றி. புரியுது சார். ஈஸியாக புரியுதா? புரியுது சார். பாவத்தை பிரிச்சுட்டோமா? பாவத்தை ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பிரிச்சுட்டோம். முருகன் ஈஸ்வரையா? ஐயா புரியுதுங்க, நல்லா புரியுதுங்க. புரியுது, ரைட். சாந்தாமா? இருக்காங்களா அவங்க? சரி, ஓகே.